Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் மழை நீருடன் சேர்ந்து தேங்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். புதுத்தெரு குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரில் கழிவு நீரும் சேர்ந்து கொள்வதால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்களும் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் வடிகால் வசதி செய்து தராவிட்டால் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மூலக்கடை அடுத்த குள்ள வீராம்பாளையத்தில் சுடுகாட்டிற்கு செல்லும் வழி தடுக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இக்கிராமத்தை சேர்ந்த ராசம்மாள் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை வழக்கமான பாதையில் கொண்டு செல்ல முற்பட்ட போது தனிநபர் ஒருவர் தடுத்ததாக தெரிய வருகிறது. இதனை கண்டித்து சடலத்தை அப்பாதையிலேயே வைத்து வெள்ளித்திருப்பூர் மூலக்கடை சாலையில் மூதாட்டியின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சடலங்களை தகனம் செய்வதற்கு கொண்டு செல்லக்கூட போராடக்கூடிய அவல சூழல் உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் பேரூராட்சியில் ஸ்டாலின் வருகைக்காக இரவோடு இரவாக போடப்பட்ட தார் சாலை ஓரிரு நாட்களிலேயே ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சேதமடைந்ததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். வெள்ளலூரில் இருந்து LNT பைபாஸ் சாலை வரை சமீபத்தில் அமைக்கப்பட்ட தார் சாலை சேதமடைந்ததால் 2 தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக பேட்ச் ஒர்க் பார்க்கப்பட்டது. பேட்ச் ஒர்க்கும் தரமற்ற முறையில் நடைபெற்றதால் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து காணப்படுகிறது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஓரிரு நாட்களிலேயே சேதமடையும் அளவுக்கு ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் சாலைகளை அமைத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ரோட்டை போடவே இல்லை. தற்போது இந்த ரோட்டில் சூயஸ் பைப்பு தோண்டி குழி தோண்டி ரோட்டை டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போது அந்த ரோட்டை ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரோடு போட்டு 1 வாரம் கூட ஆகலை. ரோடு பூரா குழிங்க குண்டுமா டேமேஜ் ஆகிடுச்சு. திருப்பி அந்த ரோட்டில் இப்போதை பேட்ச் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குது. கொண்டு நைட்டோட நைட்டாக அதை தார் ஊற்றி போடுறேன்னு சொல்லி பேரில் போட்டு பேட்ச் ஒர்க் பார்த்து போட்டிருக்காங்க. ரோடு பூராமே இந்த ஜல்லி இதுகள்லாம் கிளம்பி அப்படியே இதாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்க, வயசானவங்க எல்லாமே ஸ்கிட் ஆகி கீழே விழுக வேண்டிய சூழ்நிலை. கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியில் கோவில் கட்டுமான பணிக்காக பட்டியல் சமூக மக்கள் வைத்திருந்த கட்டுமான பொருட்களை மற்றொரு பிரிவினர் அப்புறப்படுத்த முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கட்டுமான பொருட்களை மாற்று சமூகத்தினர் அப்புறப்படுத்த முற்பட்ட போது JCB இயந்திரத்தின் முனைப்பகுதியில் இளைஞர் ஒருவர் அமர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் ஓட்டுநர் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டார். இதனையடுத்து இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றியது. சாதி ரீதியில் தமிழகமே பிளவுபட்டுள்ளதுதான் ஸ்டாலினின் சமூக நீதி ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சியின் 23வது வார்டு பகுதியில் தரமற்ற முறையில் சாலை அமைத்தது குறித்து கேள்வி எழுப்பிய மக்களுக்கு பதிலளிக்க இயலாமல் திமுக கவுன்சிலர் ஓட்டம் பிடித்தார். இந்த பகுதியில் உள்ள பள்ளம் மேடுகள் சீரமைக்கப்படாமல் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மேற்பார்வையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த திமுக கவுன்சிலர் கவிதா சரவணன் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாமல் புறப்பட்டு சென்றார். ஓட்டு கேட்டு வரும் திமுகவினர் ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஓட வேண்டியதாக இருக்கும் என மக்கள் விமர்சித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசகள்ளி கிராம பகுதியில் நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருந்த 2 சிக்கினர். மாதேஷ் என்பவர் வீட்டிற்கு பின்னால் வனவிலங்குகளை வேட்டையாட உரிமமில்லாத 2 நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மாதேஷ் மற்றும் அவரது நண்பரான பச்சையப்பன் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் அனைத்து சட்டவிரோத செயல்களும் அச்சமின்றி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் பேட்டையில் திருடச் சென்ற இடத்தில் பணம் நகை சிக்காத ஆதங்கத்தில் திருடன் உரிமையாளருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் பால் என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து 20,000 ரூபாய் பணத்துடன் இருந்த உண்டியலை திருடிச் சென்ற திருடன் வீட்டில் 1 ரூபாய் கூட இல்லை, அடுத்த முறை யாரும் வந்தால் என்னை போல் ஏமாறக்கூடாது, காசு வைக்க வேண்டும் என்று 4 பக்க கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். விடியாத அரசின் ஏவல் துறையினர் மீது சிறிதளவும் அச்சம் இல்லாததால் கொள்ளையர்களின் ராஜ்யம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.
கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் வங்கி மேலாளரை மிரட்டி பணம் பறித்ததாக விடியாத திமுக பிரமுகர் சிக்கினார். வீரவள்ளியை சேர்ந்த மணிவர்ஷா என்பவர் தனியார் வங்கியில் நகை அடகு வைத்தது தொடர்பாக வங்கி மேலாளருடன் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த இரும்புதிப்பட்டியை சேர்ந்த பிச்சைமுத்து என்ற திமுக பிரமுகர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி வங்கி மேலாளர் சிவா என்பவரிடம் 10,000 முன்பணம் பெற்றுக் கொண்டதுடன் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை விடியாத திமுகவினர் அனைவரும் அடாவடியில் ஈடுபட்டு மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக பலரும் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் அடுத்துள்ள நாஞ்சிக்கோட்டையில் பன்றிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலையில் சுற்றி வரும் பன்றிகளால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் காய்கறி செடிகளை சேதப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பன்றிகள் சாலையோரம் கட்டப்பட்டுள்ள குப்பைகளை கிளறுவதால் குப்பைகள் சாலையில் படர்ந்துள்ளதுடன் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி எஸ்வி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்ற இளைஞர் மதுபோதையில் எஸ்வி சாலையிலிருந்து பாளையம்புதூர் வரை காரை தாறுமாறாக இயக்கி மருத்துவர் உள்ளிட்ட 5 பேர் மீது இடித்ததில் மருத்துவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிவேகமாக சென்ற காரின் டயர் வெடித்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியதை பார்த்த பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். விடியாத அரசு மதுக்கடைகளை தாராளமாக திறந்துவிட்டதால் இளைஞர்கள் மதுவின் பிடியில் சிக்கி சீரழிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை செம்மஞ்சேரியில் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவது போல் நடித்து முதியவர் உள்ளிட்ட 2 பேரிடம் சுமார் 19,000 ரூபாயை கொள்ளையடித்த 2 பேர் சிக்கினர். சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருமாறு கேட்ட குருசாமி என்ற முதியவரை ஏமாற்றி 2 இளைஞர்கள் அவரது கணக்கில் இருந்து 18,000 ரூபாய் பணம் எடுத்துள்ளனர். இதேபோன்று மற்றொரு நபரிடம் ரொக்கப்பணம் தேவைப்படுவதாக கூறி 1,500 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஜிபே செய்வதாக கூறி ஏமாற்றியுள்ளனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் நூதன பண மோசடிகள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகன திருட்டுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மூஞ்சிக்கல் பகுதியில் ஹரி என்பவருடைய இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத 2 பேர் ஓட்டிச் சென்ற சிசிடிவி காட்சிகளும், அண்ணா சாலையில் கோபி என்பவரின் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் காவல்துறை என்ற ஒரு துறை இயங்கி வருகிறதா என விடிய அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் சில்வர் பீச்சில் சிறு வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நீலக்கொடி கடற்கரை திட்டத்திற்காக சில்வர் பீச்சில் இருந்த சிறிய கடைகளை 25 நாட்களுக்கு அகற்றிக் கொள்ளுமாறு மாநகராட்சி நிர்வாகம் கூறியதை அடுத்து வியாபாரிகள் கடைகளை அகற்றியுள்ளனர். ஆனால் 3 மாதங்களாகியும் கடை வைக்க அனுமதி வழங்காத நிலையில் சில்வர் பீச்சில் அமர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சிறு வியாபாரிகளை வஞ்சித்து விட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க கடைங்க இந்த ப்ராஜெக்ட் வருது, கொஞ்சம் தள்ளி கடையை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கமிஷனர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணோம், கடையை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் கடையை எடுத்து கொடுத்தோம். 3 மாதம் ஆகியும் இது வரைக்கும் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அவங்க எதுவும் செய்யலை. கலெக்டர்கிட்ட பலமுறை மனு கொடுத்துட்டோம், கமிஷனர்கிட்ட பலமுறை 25 நாளில் உங்களை உள்ள விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பலமுறை மனு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு எந்த லைசன்ஸ் தராங்க அதுவும் தரலை. அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்லேருந்தும் ஆர்டர் வந்தது, 2023 ஆர்டர் பிரகாரம் உங்களுக்கு கடை கட்டி கொடுத்துருக்கணும், அதுவும் செய்யலை. சென்னை பூவிருந்தவல்லி அருகே ஏரியில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட காலாவதியான ஐஸ்கிரீம் மற்றும் பால் பாக்கெட்டுகளை பொதுமக்களில் சிலர் எடுத்துச் சென்றனர். வீரராகவபுரம் ஏரியில் சட்டவிரோதமாக குப்பை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டி வரும் நிலையில் சிலர் காலாவதியான ஐஸ்கிரீம்கள் பால் பாக்கெட்டுகளை டன் கணக்கில் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனை அறியாமல் பொதுமக்களில் சிலர் ஐஸ்கிரீம் மற்றும் பால் பாக்கெட்டுகளை எடுத்துச் சென்றனர். மேலும் காலாவதியான பொருட்களை கால்நடைகள் உட்கொள்வதால் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது.